வணக்கம் நண்பர்களே. ஆடி 3வது வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்டோட வீட்டில் வரலட்சுமி நோம்பி கொண்டாட்டம். அங்கே போனப்போ அம்மன் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்குள்ளே போனதுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ், பூ வாசனை, தீபம், சாம்பிராணி மனம் எல்லாமே மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுத்துச்சு. நம்ம எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் இப்படி ஒரு நாளை குடும்பத்தோடு சேர்ந்து சாமி கும்பிட்றது ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை தரும். அதனால தான் இந்த அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ. வரலட்சுமி நோன்பை நம்ம ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் தெரியாதவங்களுக்கு சின்னதாக சொல்கிறேன், கேளுங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சாருமதின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க நல்ல மனசு, பக்தி, குடும்பத்துக்காக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் மகாலட்சுமி அம்மன் அவங்க கனவுல வரலட்சுமி விரதம் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் அவங்க அந்த விரதத்தை முழு மனதோட செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க குடும்பத்தில் சந்தோஷம், செல்வம், வளம் எல்லாமே அதிகமாச்சு. அதனால தான் இன்றைக்கும் நிறைய பெண்கள் இந்த நோன்பை பக்தியோட கடைபிடிக்கிறாங்க. வரலட்சுமி என்றாலே அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. பணம் மட்டும் இல்லை, நல்ல உடல் நலம், குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி, குழந்தைகளின் படிப்பு, குழந்தைகளின் முன்னேற்றம், எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அம்மன் அருள் கிடைக்கணும்னு இந்த விரதம் இருக்கிறாங்க. இப்போ என் ஃப்ரெண்டோட வீட்லேயும் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அம்மனை. ஒவ்வொரு பொருளையும் அன்போடையும் பக்தியோடும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பொருளையும் அம்மனுக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க. இதை பார்க்கும்போதே மனசுக்குள்ள ரொம்ப ஒரு நிறைவான ஒரு பக்தி இருக்குது. இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பூஜையை பண்ணும்போது அது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. சிரிப்பு, சந்தோஷம், பக்தி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால தான் இந்த அழகான தருணத்தை உங்களுக்கும் காட்டணும்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அம்மனோட அலங்காரத்தில் தாமரைப்பூ, குட்டி குட்டி கிளிங்க, அந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அம்மனுக்காக ஒரு 6 வகை சாப்பாடு செஞ்சுருக்காங்க. ரொம்ப சுத்தபத்தமாக எச்சில் இல்லாமல் செஞ்சு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க. அந்த படைத்த சாப்பாட்டை மீதமுள்ள சாப்பாட்டில் எல்லாம் கலந்து வரவங்களுக்கெல்லாம் அதை தந்து சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம வருஷம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாருக்காவது ப்ளவுஸு, வளையல், குங்குமம், பொட்டு இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது தரலாம். அதே மாதிரி தந்தே தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச நம்ம தரலாம். என் ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு ப்ளவுஸு, 4 வளையல், குங்குமம், மஞ்சள், ஒரு தேங்காய் இதை வச்சு ஒரு தாம்பூல பை மாதிரி கொடுத்தாங்க. மத்தியானம் விருந்து அங்கேயே சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இந்த மாதிரி செய்யறதில்ல. என் ஃப்ரெண்டு வருஷம் செய்யறாங்க. அதனால் நாங்கள் வருஷம் ஒரு நாள் அங்கே போய் மன மகிழ்ச்சியோடு இந்த நோன்பை கொண்டாடிட்டு வரோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பி கொண்டாடுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த மாதிரி எல்லாம் செய்வீங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பூஜை ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறமா எல்லாத்து கையிலையும் ரோஜா பூவும் துளசியும் கொடுத்து அம்மனை நல்லா வேண்டிட்டு அதை அம்மன் மேலே போட சொன்னாங்க.
அங்கே கீழே வந்து கலசம் வச்சுருப்பாங்க, மேலே அம்மன் உட்காண்ட்ருக்காங்க. அந்த கலசத்துக்கும் அம்மனுக்கும் நாங்கள் எல்லாருமே சுற்றி வந்து 3 சுற்றி வந்து அம்மனுக்கு எல்லாருமே மனசார வேண்டிக்கிட்டு எல்லோரும் செஞ்சோம். வந்தவங்க எல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் வந்தவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டையும் அவங்க வீட்டுக்காரையும் வாழ்த்தி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டோம். என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இது ஒரு 5-6 வருஷமாக இப்போ தொடர்ந்து கும்பிட்டுட்டே வராங்க வருஷம். ஆனால் இந்த சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றம் இருக்குது. ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் இருந்தாங்க. இப்போ இந்த சாமி கும்பிட்டு ஆரம்பித்து 2வது வருஷமே புது வீடு கட்டி போயிட்டாங்க. அவருக்கும் நல்ல வேலை கிடச்சிருக்குது. இப்போ வந்து மனநிறைவோடு நிம்மதியாக வாழ்கிறாங்க. இந்த சாமி கும்பிட்டா கண்டிப்பாக வரலட்சுமி நோம்பி கும்பிட்டா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு மனதார நம்பணும். நம்ம அம்மனுக்கு செய்கிற பணி வந்து மன நிறைவோட முழு பக்தியோட முழு மனதோடு நம்ம செய்யணும். அப்போ அதுக்குண்டான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் அனைவர்களுக்காகவும் இந்த முழு வீடியோ உங்களுக்காக. இதை பார்த்து அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.